வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்ங்க அம்மா. கேக்குதாங்கம்மா? கேக்குதம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக மிக அமைதியான ஆழமான சாந்தி தவத்தை நடத்தி கொடுத்த நகலேஷ் ஐயா அவர்களும் மிக அழகாக தொகுத்து வளர்ந்து கொண்டிருக்கும் ரஜினி சுகந்தன் அம்மா அவர்களும் மற்றும் நார்வே மண்டலத்தில் இணைந்து பணியாற்றும் அனைத்து அன்பர்களுக்கும் அற்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயில், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறையர்களும் குருவர்களும் நமக்குள் இணைந்து துணை புரியட்டும். குரு நாமம் வாழ்க, குருவே துணை. இன்று நம்ம பார்க்க இருக்க வேண்டிய சிந்தனையின் தலைப்பு பற்ற வேண்டியது. ஒரு காந்தத்தின் தன்மையை எடுத்துக்கொள்வோங்க. அந்த காந்தத்தின் தன்மை என்னங்க? ஒரு இரும்பையும் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களையும் எல்லா பொருட்களையும் இல்ல மண்ணில் இருக்கும் இரும்பு துகள்களையும் சரி அது பிடித்துக் கொள்வதுதானங்க அதோட தன்மை. ஆனா இந்த காந்தமானது ஓரிரு விஷயங்களை தானங்க பிடித்து வச்சிருக்கு. ஆனா மனிதர்களான நம்ம எப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா விஷயங்களையும் எனக்கு இந்த வீடு தான் பிடிக்கும், எனக்கு இந்த கார் தான் பிடிக்கும், எனக்கு இந்த சாப்பாடு தான் பிடிக்கும்னு இப்படி நிறைய விஷயங்களை பிடிச்சு வச்சுட்டு இருப்போம் இல்லைங்களா? இது எல்லாத்தையும் நம்ம பிடிச்சு வச்சுட்டு இருப்போமே, இது நமக்கு நல்லதாங்க? எதையெல்லாம் விடணும், எதையெல்லாம் பற்றணும் என்றுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். முதல்ல நம்மளை பற்றி அவதூறா பேசுறவங்க மேல நமக்கு கோபம் வருதுன்னா நம்ம என்ன செய்வோங்க? நம்ம அதையே நினைச்சு நினைச்சு அவங்க என்னதை பேசிட்டாங்க, என்ன அது பேசுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்களே நினைச்சு நினைச்சு நாள் முழுக்க அவங்களே நினைச்சு நினைச்சு மத்தவங்ககிட்ட இதை பத்தி பேசி நம்மளே ஒரு குழப்பவாதியாக மாறிடுவோம் இல்லைங்களா? அதற்காகத்தாங்க புத்தர் சொல்றாரு. ஒரு நாள் புத்தர் கங்கையில குளிச்சுட்டு வர்றப்போ அவரை பிடிக்காத நபர் ஒருத்தர் அவர் மேல சேத்த வாரி இறைக்கிறாரு. புத்தர் மறுபடியும் போய் குளிச்சுட்டு வர்றாரு. திரும்பவும் அவர் மேல சேத்த வாரி அவர் இறைக்கிறாரு. புத்தர் திரும்பவும் போய் கங்கையில குளிச்சுட்டு வர்றாரு. இப்படி சில முறை செய்துட்டே இருக்கிறப்போ அப்ப அவர் என்ன செய்யறாரு, ஏன் என்னடா இது இப்படி நம்ம எதை செய்தாலுமே இந்த புத்தருக்கு கோவமே வரலன்னு ரொம்ப ஆச்சரியமா இருந்ததாம் அந்த அன்பருக்கு. அப்போ பின்னர் அவரு புத்தர்கிட்டயே போய் நேரா கேக்குறாரு, நான் உங்க மேல சேர்த்த வாரி வாரி திரும்ப திரும்ப இறைச்சாலுமே நீங்க ஏன் கோபமே பட மாட்டேங்கிறீங்க என்று கேக்குறப்போ அதற்கு புத்தர், நான் உன்னோட செயல்களை பொருட்படுத்துறதே இல்லை, அதை ஏத்துக்கவும் இல்லை, அதை போய் கங்கையில கழுவிட்டு வந்துட்டேன். ஆனா உன்னோட கைகளை பாரு எவ்வளவு சேரா இருக்குன்னு. இதே மாதிரிதான் அடுத்தவங்களை பத்தி அவதூறா பேசுற மனம் அத கரைப்பட்டுதான் இருக்கும். அவதூறா பேசுற மனசு மாசுபட்டுதான் இருக்கும். மாசுபடுறது மட்டும் இல்லாம நம்ம நஷ்டமும் பாவமும் அவங்களுக்குதான். யாரு சேர்த்தவாறு இருக்கிறாங்களோ அவங்களுக்குதான். நம்ம அவங்க பேச்சையே செயலையும் ஏத்துக்கணும்னு நம்ம அவசியம் இல்லை. அவங்க பாவ புண்ணியத்தை அவங்களேதான் சேர்த்துக்கிருவாங்க. நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டிய தேவையும் இல்லை அப்படின்னு சொல்லி புத்தர் சொல்றாரு. இதை கேட்டதுக்கு அப்புறம் அந்த நபருக்கு புத்தர் மகான்ல மேல ரொம்ப மரியாதை வந்து காலிலேயே விழுந்து நமஸ்கரிச்சுட்டு புத்தரோட சீடனாவும் மாறிட்டாரு. இதைத்தானங்க நம்ம மகரிஷி ஐயாவும் சொல்றாங்க. பழக்கத்தால மனிதன் உயரவும் முடியும், தாழவும் முடியும். வாழ்வதற்கு உயர்வளிக்கும் பழக்கங்களே ஒழுக்கமாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று திருவள்ளுவர் சொல்றாங்க. பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. இதற்கு பொருள் என்னன்னா, பொருள் இல்லாதவருக்கு பூவுலகம் இன்பம் இல்லாதது போல இருக்குமாங்க, அருள் இல்லாதவருக்கு மேல் உலகம் இன்பமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பற்று இரண்டா இருக்குங்க. பற்று பொருள் பற்றுன்னு அருள் பற்றுன்னு இரண்டாக இருக்கு. இப்போ அதை பார்ப்போம். பட்டினத்தார் அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்கள், அது நமக்கு தெரியும். அவங்க வெளிநாட்டுல போய் தொழில் செய்து வணிபங்கள்லாம் செய்து வந்தாங்க. அவருடைய நண்பர்கள் எல்லாம் வெளிநாட்டிற்கு வணிபம் செய்ய கிளம்புறப்போ
அப்ப பட்டினத்தார் மகனும் கிளம்புனாங்களாம். அப்ப அதன் பின் நண்பர்களோட மகன்களும் எல்லாரும் வழிவகை செய்த அவங்க பட்டினத்தாரோட மகனோட சேர்ந்து அவங்களும் எல்லாம் போயிட்டாங்களாம். அப்ப மீண்டும் எல்லாம் எல்லாம் வாங்கிட்டு திரும்ப எல்லாம் மீண்டும் இங்க வந்தாங்களாம். அப்போ அவங்க வந்ததுக்கு அப்புறம் நிறைய பொருட்கள் எல்லாம் அத அந்த பட்டினத்தாரோட நண்பர்களோட மகன்கள் எல்லாம் நிறைய பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்களாம். அப்ப பட்டினத்தார் மகன் மட்டும் சாணத்தால செய்த எருவாட்டிய எடுத்துட்டு வந்தாங்களாம். அப்ப பட்டினத்தார் நண்பர்கள் எல்லாம், எங்கள் மகன்கள் எல்லாம் பாருங்களேன், என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா உங்க மகன பாருங்க, வரட்டி எடுத்துட்டு வந்திருக்கான் என்று கேலி கிண்டல் செய்தாங்களாம். அப்ப பட்டினத்தார் என்ன செய்றாங்க, மகனை எல்லார் முன்னாடியும் திட்டினாங்களாம். அப்போ அவரின் மகனின் மனம் ரொம்பவே பாதிக்கப்பட்டதாம். அப்போ என்ன செய்றாங்க, மகன் கேட்டாராம் அப்பாவிடம், "உங்களுக்கு பணம் தான் முக்கியமாப்பா? என் மேல உங்களுக்கு அன்பு பாசமே இல்லையா?" என்று கேட்டுவிட்டு, அப்போதே அவர் என்ன செஞ்சாராம், அவங்க மகன், அவர் எடுத்து வந்த மூட்டைய அவிழ்த்து, அவரு ஒவ்வொரு எருவாட்டையும் உடைத்து காட்டுறப்போ, பலவிதமான ஆபரணங்கள், தங்கம், வெள்ளி இந்த மாதிரி விலை மதிக்க முடியாத ஆபரண பொருட்கள் எல்லாம் இருந்ததாம் அதற்குள்ள. அந்த எருவாட்டிக்குள்ள. அப்ப இதற்கு ஏன் இப்படி எடுத்து வந்தாய் என்று எல்லாம் சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் நண்பர்கள் எல்லாம் கேட்கிறப்போ, கடல் கொள்ளையரிடமிருந்து தன்னையும் பொருளையும் காப்பாத்திக் கொள்ளவே இப்படி எடுத்து வந்தேன் என்று சொன்னாங்களாம் அவரோட மகன். அப்ப மகனின் புத்திசாலித்தனத்தை கண்டு அனைவரும் மெச்சி பாராட்டினாங்களாம். அதற்கு பட்டினத்தாரும் எனக்கு இந்த புத்திசாலித்தனம் இல்லாமல் போனதே அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசுக்குள்ள நினைச்சிட்டு என் மகனை நானே திட்டி சாடி விட்டேனே என்றும், அதற்கு என் மகனும் என்ன அன்பு பாசம் இல்லையா, பணம் பொருள் தான் பெரிதா தெரிந்ததா என்று கேட்டபோதுதான் அந்த இடத்துல தாங்க அவருக்கும் ஞானம் பிறந்ததாம். அதன் பின்னா பட்டினத்தாருக்கு ஆணவம், கண்மம், மாயை இந்த மூன்றையும் துறந்தாங்களாம். அதனால்தான் அவருக்கு அந்த மூன்றும் கிட்டியது அப்படின்னு சொல்றாங்க. ஒழுக்கம், கடமை, ஈகை இதைத்தான் அந்த 3 கிட்டியதுன்னா, அந்த ஆணவம், கண்மை, மாயை போனதுமே, அந்த ஒழுக்கம், கடமை, ஈகை அவங்களுக்கு வந்துட்டுதாம். இதைத்தான் நம்ம மகரிஷி அவர்கள் நமக்கு சின்முத்திரையில் கொடுத்திருக்காங்கல்லங்க. ஒழுக்கம், கடமை, ஈகை அந்த அது எப்படின்னா, நமது ஆள்காட்டி விரல் கீழ் நோக்கியும், கட்டை விரல் வனத்தை நோக்கி இருக்கிறப்போ, ஆஹ் ஆள்காட்டி விரல் ஜீவகாந்தத்தை சுட்டி காமிக்குதான், கட்டை விரல் வான்காந்தத்தை. அப்ப மீதம் 3 விரல்களும் ஆணவம், கண்மம், மாயை நம்மை விட்டு விலகியே போகுது அப்படின்னு சொல்லி அதுக்குதான் அந்த சின்முத்திரைய அர்த்தகமாக நம்ம சுவாமிஜி நமக்கு கொடுத்திருக்காங்க. வாழ்க்கையும் வாழ்க்கையின் நோக்கத்தையும் அந்நோக்கத்திற்கு ஏற்ப வாழும் முறை என்ன என்பதை அறிந்து கொள்வதுதாங்க ஞானம். அறிவை ஏடுகளில் பெறலாம், ஞானத்தை தவத்தால் பெறலாம். அறியாமை அழிவுக்கு துணை போகும், ஞானம் ஆக்கத்திற்கு அச்சாணியாக இருக்கும். ஞானத்தை தான் அனைவரும் பற்ற வேண்டியதாகும். பட்டினத்தார் ஞானம் அடைந்தாருங்க. அந்த ஞானம் அடைந்தார். இறைவன் எங்கே இருக்கிறான் என்று கேள்வி வந்த போது இறைவனை தேடி அனைவருமே தேடி தேடி துரத்தினாங்களாம். எனக்கு இது வேண்டும், இறைவனை அது வேண்டும், இப்போது வேண்டும், எப்போது வேண்டும், இதெல்லாம் வேண்டும் என்று ஒவ்வொருவரும் கிராம கிராமமாக, நகர நகரமாக, ஒவ்வொரு தேசமாகவும் எங்கெங்கேயும் ஓடி பார்த்தாங்களாம் இறைவனை தேடி. அவரால் ஓடி போய் ஒளியவே முடியலையாம். அப்போதுதான் இறைவனுக்கே புரிந்ததா, மனிதர்கள் உள்நோக்கியே செல்றதே கிடையாது, அவர்களுடைய மனதை பற்றி அவர்கள் அறிந்து கொள்வதும் கிடையாது. அதனால மனிதனின் மனதிலே நம்ம தங்கி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்துதான் நம்ம தன்னை பாதுகாத்து கொள்ளலாம். அங்க போய் மனதுல உட்கார்ந்துகிட்டா நம்ம தன்னையே பாதுகாத்து கொள்ளலாம் என்றுதான், அதனாலதான் மனிதன் மனதிலே தங்கி விட்டதாகவும் சொல்லுவாங்கங்க. இப்போ உட்பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ மனிதனுக்குள்ள தன்னைத்தான் உணர்வதற்கான முயற்சிகளை அதிகமாக அவன் செய்யறதே இல்லைங்க. அதாவது உள்முகத்தோடு அவன் செல்றதே கிடையாது மனதுக்குள்ள. உள்நோக்கு மூலமாக செல்வதின் மூலமாகத்தான் நம் மனதை ஒருமுகப்படுத்தவும் முடியும். அதன் மூலமாக மட்டும்தான் நாம் வெளிக்கொணர முடியும், இல்லைங்களா? அப்போதுதான் இறையருளை பற்றிக்கொள்ளவும் முடியும். இதற்காகத்தான் நம்மோட மகரிஷி அவர்கள் அறுகுண சீரமைப்பு நமக்கு கொடுத்திருக்காங்க. அதாவது 6 குண சீரமைப்பு கிடையாதுங்க, அறுகுண சீரமைப்பு. அந்த 6
தீய குணங்களையும் நம்ம அறுக்கிறது. நம்முடைய ஆன்மாவில் இருந்து அறுக்கப்பட வேண்டிய 6 குணங்களை பற்றி தான் அத சொல்லியிருக்காங்க. ஏன் இத மனிதனுக்கு மட்டும் தான் தந்திருக்காங்கன்னா, அந்த சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா, பகுத்தறிவு என்னன்னு அதுதாங்க நமக்கு பகுத்தறிவு தானங்க நமக்கு மனிதனுக்கு சிந்தனை ஆற்றல் தானே. நல்லது எது, கெட்டது எது என்று சிந்தித்து பார்த்து, நல்லதை மட்டும் தேர்வு செய்யக்கூடிய ஒரு பண்பை தான் சிந்தனை ஆற்றல், பகுத்தறிவு என்று சொல்வாங்க. நம் குருமகானை எப்போதும் நம்ம பற்றிக் கொள்ளும்போது, இது நமக்கு தன்னாலே கிடைச்சிடும். இந்த 6 குணங்களையும் பேராசை, நிறைமனமாகவும், சினத்தை பொறுமையாகவும், கடும்பற்றை ஈகையாகவும், முறையற்று பால் கவர்ச்சி கற்பு நெறியாகவும், உயர்வு தாழ்வு மனப்பான்மை சமநோக்கு நெறியாகவும், வஞ்சம் மன்னிப்பாகவும், இந்த 6 நற்குணங்களை மாற்றி அமைத்தால் மட்டுமின்றி மனிதன் மனிதனாக வாழ முடியுங்க. மனிதன் தனது குணங்களை பற்றி ஆராய்ந்து வந்தாலும் இறைநிலையை உணராத நிலையில அந்த பேராற்றலை மறந்து விடுறதுனால அடிக்கடி தன்முனைப்பு உண்டாகுதுங்க. அதன் காரணமாக தான் அறிவு மயக்கம் பெறும் போதுதான் இந்த 6 தீய குணங்களும் 6 உணர்ச்சி வயப்பட்ட எண்ணங்களாக அது தொடர்பான செயல்களாக உண்டாகுது. மனிதன் வாழ்க்கையில் உயர்ந்து வரணும்னா அதுக்கு ஒத்தே வராத இந்த தீய குணங்களை சீரமைத்து தூய்மை பெற ஏற்ற சாதனை வழியே இந்த அருகுண சீரமைப்பு என்று பயிற்சியாகும். இந்த 6 தீய குணங்களின் காரணமாக தான் தன்முனைப்பு, ஈகோ ஒளிந்து முதலில் இறைநிலை உணர்வே வேண்டும். அதாவது அறிவை அறிய வேண்டும். மனிதன் எந்த இடத்தில் அறிவை அறிகிறானோ அங்கேயே தன்முனைப்பு ஒளிந்து போயிடுது இல்லைங்களா? தனக்குள்ளாக அறிவாக இருப்பது எதுவோ அதுவே தெய்வமாகவும் இருப்பதை அவன் அறிந்து கொள்ள முடியும். அப்படி அறிந்து கொண்ட பிறகுதான் அதே அறிவு ஒவ்வொரு உயிரினத்தும் எப்படி இயங்கிக் கொண்டுள்ளது என்பதை உண்மையாக உணரும் தருணத்தில் தான் அன்பும் கருணையும் ஈகையும் உண்டாகுது. இறைநிலை பற்றி கொள்ளும் போது நமக்குள் இருக்கும் தேவையில்லாதவற்றை களையெடுத்தல் வேண்டும். அது என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம சுயநலம், போட்டி, பொறாமை, அடுத்தவர்கள் மீது பொருள் மீது ஆசை, அடுத்தவர்கள் வாழ்வாதாரத்தின் மீது ஆசை, அடுத்தவர்கள் வாழ்வை பார்த்து சூடு போட்டுக் கொள்ளுதல், அடுத்தவர்களைப் போல் தேவையில்லாத பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ளுதல், அடுத்தவர்களை ஏமாற்றுவது, அடுத்தவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தல், இதையெல்லாம் நம்மிடம் இருந்தால் நம்ம நிம்மதியாக வாழ முடியுமாங்க? வாழவே முடியாது. இதற்கு பெயர்தான் பொருள் பற்று. ஒருவருக்கு பொருள் பற்று இருக்கிறதோ அவர்களுக்கு நிம்மதி என்பதே கிடையாது இல்லைங்களா? மனிதன் சிந்தனையில் 2 குதிரைகள் ஓடுகின்றன. ஒன்று ஒன்று நெகட்டிவ், மற்றொன்று பாசிட்டிவ். எது ஊக்கப்படுத்துகிறதோ அதுதாங்க செயலாக வெல்லுது இல்லைங்களா? இப்போ ஆஹ் பற்று எப்படி ஒருவருக்கு பொருள் பற்று இருக்கிறதோ அவர்கள் நிம்மதியாக இருக்க முடியாது. இதையெல்லாம் விட்டு நல்ல எண்ணங்களோடு, நல்ல செயல்களோடு, நல்ல ஒழுக்கத்தோடு நம்மிடம் இருப்பதை வைத்துக்கொண்டு நாம் உண்மையாகவும் நேர்மையாகவும் நம் மனசாட்சியுடன் வாழ பழகிக் கொண்டால் அருள் பற்று தானாகவே வந்துடும் இல்லைங்களா? பொருள் பற்றை துறந்து ஒருவர் அருள் பற்றை நோக்கி பயணம் செல்கிறாரோ அவர்தான் அமைதியான வாழ்வையும் பெறுவார். அருள் பற்று எவ்விடம் இருக்கிறதோ சிறு பொருள் கூட அவருக்கு தேவையே இல்லை. இதைத்தானங்க கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் வரிகள்ல சொல்லியிருப்பாரு பாடலா. நல்லதற்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கும் சாட்சியம்மா. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவன் என்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனமா மயங்குகிறேன், தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லை, தவறையும் வானம் மண்ணில் வீழ்வதில்லையே. பாருங்களேன், எவ்வளவு அழகான அருமையான வரிகள் இல்லையா? ஆண்டவன் நெஞ்சில் ஒரு துளி கூட வஞ்சம் இல்லை. மனிதன் தான் இங்க மயங்குறோம். ஆண்டவன் அருளை பற்றி கொள்ளும் போது பின் ஏதுங்க இங்க துன்பம் இருக்கு? நம்ம ஒரு ஒரு கோயில்ல சுத்தி குரங்குகள்லாம் நிறைய இருக்கு அந்த கோயில்ல.
அப்ப அந்த குரங்கு கிட்ட போய் ஒரு தேங்காவ சாப்பிடுறதுக்கு நம்ம கொடுக்குறோங்க. அந்த அந்த கோயிலோட பூசாரி குடுக்குறாரு. அப்ப கொடுக்கறப்ப அந்த குரங்கு என்ன செய்யுது? ஆஹா! நமக்கு நல்ல பிடித்த உணவு கிடைச்சிருச்சுன்னு குசியா வாங்கி புடுங்கி சாப்பிடுது. அப்ப சாப்பிடுறப்ப என்ன செய்யுது? அந்த குரங்கானது நல்லா பிச்சு வாயில கடிச்சு கடிச்சு சாப்பிட்டுட்டு அது கைய வந்து அந்த தேங்காய்க்குள்ள விட்டுருது. அப்ப தேங்காய்க்குள்ள விட்டதுமே என்ன செய்யுது? அது தேங்காய்க்குள்ள போய் மாட்டிக்குது கை. அப்புறம் என்ன செய்யுது அந்த குரங்கு? தேங்காயோட சேர்த்து அந்த கையையும் மேலயும் கீழயும் அடிக்குது, கீழ தட்டுது, இங்கிட்டு அங்கிட்டு உருளுது, பெரளுது, எல்லாம் சுத்தி இருக்கிறவங்கலாம் ஓடுறாங்க பயந்துட்டு. என்னமோ நம்மள செஞ்சுடுமோ அப்படின்ட்டு. ஆனா அந்த தூரத்துல இருந்த அந்த குருக்கள் பார்த்துட்டு, அந்த குரங்க பார்த்துட்டு நினைக்கிறாரு, அந்த குரங்குக்கு தெரியல பாரேன், விட வேண்டியத விட்டு விட்டா கிடைக்க வேண்டியது தானாக கிடைக்கும்னு அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு அவர் போயிடுறாரு. அப்ப நம்ம மனித மனமும் பாருங்களேன், இந்த குரங்க போலத்தானங்க. எத பற்றி ஆணவம், கன்மம், மாயை இந்த 3யும் நம்ம அ விட்டாலே போதுமேங்க. கிடைக்க வேண்டியது தானாக நிம்மதி, அமைதி இது எல்லாமே கிடைத்துடும் இல்லைங்களா? சுவாமிஜி சொல்றாங்க, எந்த இன்பமானாலும் அது உயிராற்றலின் அழிவால் தான் ஏற்படுவதே ஆகும். ஆகையால் இன்பத்திற்கு விளைவது துன்பத்திற்கு போகும் பாதையாகும் அப்படின்னு சொல்றாங்க. துன்பத்தை குறைத்துக் கொண்டே இருந்தால் மீது இருக்கும் இனிமையே இயற்கையான இன்பம் என்று சொல்றாங்க. குரு என்பவர் தனியாக இல்லை, உன் சுவாசத்தில் வந்து செல்கிறார். உன்னுள் தக்க வைத்துக் கொள். ஜீவனே ஈஸ்வரனாய் இருக்கிறார். அடங்கிய மனமே குரு அப்படின்னு சொல்றாங்க குருவை பத்தி. அப்படிப்பட்ட குருமகான் தான் நம் குருமகானும். குருமகானை பற்றி கொள்ளும் நமக்கு நன்மையே வந்து சேரும் இல்லைங்களா? வாழ்க்கையில் இனிமையே வந்து சேரும். இப்போ நம்ம நிம்மதி எதுன்னு நம்ம பார்ப்போங்க. நிம்மதி எதுங்க? சொந்தங்கள் கூடினால் நிம்மதி. சொர்க்கத்தில் ஏது நிம்மதி? கொடு கொடுப்பதினால் வரும் நிம்மதி, கெடுப்பதில் உண்டா நிம்மதி? தெய்வத்தின் சந்நிதியே நிம்மதி. செல்வங்கள் தருமா நிம்மதி? செலவழித்தால் பெருமா நிம்மதி? சொற்பனங்கள் தருமா நிம்மதி? சொற்களில் உள்ளது மன நிம்மதி. பெட்டியில் இருப்பதல்ல நிம்மதி, தெரிந்தவர் பசி தீர்ப்பதில் நிம்மதி. கொட்டி கிடப்பதல்ல நிம்மதி, கெடு கொடுத்து பகிர்வதில்தான் நிம்மதி. பொறாமையில் ஏது நிம்மதி? பொறுமையில் தரும் வெகுமதி நிம்மதி. வெறுப்பதால் போகும் நிம்மதி, பொறுப்புடன் செயல்படுதல் நிம்மதி. பெருமையை சேர்ப்பது நிம்மதி, பெயர் சொல்ல வாழ்வதே நிம்மதி. இதுலதாங்க நிம்மதி 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 நிம்மதிய நிம்மதியே இருக்கு இல்லைங்களா? விருந்தாளியா வந்து போகக்கூடிய உன் எண்ணங்களை முதலாளியாக அமர வைத்து அழகு பார்க்கிறார். உன் பிரச்சனைகளை காரணமே அதுதான் அப்படின்னு நமக்கு தெரியறது இல்ல. நம்ம பிரச்சனைக்கு காரணமே நம்ம மனதுதான், எண்ணங்கள் தான் நமக்கு தெரிஞ்சுக்கிறது இல்ல. நமக்கு பிடித்த விஷயம் நடந்தா கடவுள் காரணம்னு சொல்றாங்க. பிடிக்காத விஷயம் நடந்தா விதி காரணம்னு சொல்லி விதிதான் காரணம் மட்டும் இதுக்கு காரணமே இல்லையாங்க. இப்படித்தானங்க நம்ம ஒவ்வொருத்தரும் மனசுல அசை போட்டுட்டு இருப்போம். ஆனா தனது வினைப்பதிவேதான் இன்னொரு ஒரு மூலமாக துன்பமாக விளைந்து அது உணர்ந்து கொண்டாலே பிறர் மீது வெறுப்பே இயலாது இல்லைங்களா அப்படின்னு நம்ம மகரிஷி சொல்றாங்க. முதல்ல தன்னை அறிவது என்பது மிகவும் முக்கியங்க. தன்னை அறிய நீங்கள் எந்த புத்தகத்திடமும் எந்த பாரதியாரிடமும் எந்த உளவியலரிடமும் செல்ல வேண்டியது இல்லை. பொக்கிஷமும் நம்மளுக்குள்ளதான் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முழு பொக்கிஷமும் நம்மளுக்குள்ளேயே தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தன்னை அறியும் போதுதான் பிறர் குற்றத்தை பெரிதுபடுத்தாமையும் பொறுத்தலும் மறத்தலும் அமைதிக்கு வழிகளாகும் என்று மகரிஷி ஐயா சொல்றாங்க. அன்பே என்பது தெய்வமானது என்று வள்ளலார் அவர்கள் சொல்றாங்க. மதத்தின் மீது வைத்த அன்பு பக்தியானது, மனிதன் மீது வைத்த அன்பு பாசமானது, இதயம் மீது வைத்த அன்பு உண்மையானது, ஏழை மீது வைத்த அன்பு கருணையானது. அன்பையும் கருணையும் பற்றி கொள்ளும் போது ஈகையாக அது மலர்கிறது. ஈகையினால் மட்டும்தான் பெறுபவர்களை விட கொடுப்பவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் அமைதியும் பெற முடிகிறது இல்லைங்களா? அன்பையும் பற்றி கொள்வோங்க. அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில் வேறொன்றும் இல்லை. அந்த மன அமைதிக்காகவே நாம் அனைவரும் தினமும் இந்த சத்சங்கத்தில் கலந்து கொண்டு தவமும் தற்சோதனையும் சிந்தனையும் மேற்கொள்ள முடிகிறது இல்லைங்களா? அதனால நமக்கு என்ன ஆகுது? நமக்கு நாள்தோறும் அந்த பயிற்சிகளை விடாம செய்யறதுனால
நம்மளுக்கு மன அமைதி கிடைக்கிறது. அதனால் இந்த சத்சங்கத்தை நாம இதுல வர்ற போதனைகளை நம்ம கேட்டு, மகரிஷியின் போதனைகளை கேட்டு, இந்த சத்சங்கத்தை பின்பற்றி பற்றி கொண்டு நம்ம வாழ்வோம். உன் உடலையும் உயிரையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள் மனிதர். மனித உடலை காற்றிலும் சிறந்த புனித ஸ்தலம் வேறொன்றும் இல்லை. இன்றைய வாழ்வில் தோன்றும் சிக்கல்களுக்கும் காரணம் மனிதன் எல்லை கட்டிய உணர்வே ஆகும். மற்றவர்கள் அனைவரும் இவர்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என பிடிவாதத்தோடு இருக்கிறார்கள் என்று மகரிஷி சொல்றாங்க. படைப்பில் பிரம்மாண்டமான படைப்பு நம்முடைய மனம் தாங்க. மனதை அழகுபடுத்துவது நீங்கள் வாழ்க்கையே அழகாகும் அப்படின்னு சொல்றாங்க. கடைசியாக இதோட முடிச்சுக்கிறோம். திருமந்திரத்துல சொல்றாங்க, எண்ணாயிரத்தாண்டு யோகம் இருக்கினும் கண்ணார் அமுதினை கண்டறிவார் இல்லை. உன்னாடிக்குள்ளே ஒளியிற நோக்கினால் கண்ணாடி போல கலந்து நின்றானே. இதுக்கு உட்பொருள் என்னன்னா, உடல் வளைத்தும் ஏனைய யோக முறைகளை எத்தனையோ பிரயாச செய்து முயற்சி செய்தாலும் பலனில்லை. 8000 ஆண்டுகள் செய்தாலும் அதனால் ஆன்மீக பயன் ஏற்படாதா. கண்களை மூடி உள்நோக்கி தியானம் செய்தால் மட்டுமே இறைவனை காண முடியும் சொல்றாங்க. இப்போ நம்முள் இருக்கும் இறைவன் நமக்குள் கலந்து இருப்பதை அறிய முடியும். பலர் யோக பயிற்சிகள் மட்டும் செய்துவிட்டு தியானம் செய்யறது இல்லையா. அவர்களை சுட்டிக்காட்டி தியானிப்பது மிக அவசியம் என்று கூறுகிறார். தியானிக்கும் நிலையில்தான் நீ எதை தேடி கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. நமது குருமகான் அவர்களும் அப்படிதாங்க. ஆரம்ப கால கட்டத்துல இருந்த எந்தவித பொருள் பற்றும் சிறு வயதுல இருந்தே அவங்களுக்கு பாருங்களேன் அன்புதான். எந்தவித பொருள் பற்றும் இல்லாதவர். எதை சிறு வயதிலேயே அவருக்கு என்னென்ன எண்ணங்கள் மிக அருளை தேடிதான் அவருக்கு எண்ணங்களே போயிருக்கு இல்லைங்களா. அவருக்கு எப்படி அருள்பற்றுதான் அவருக்கு ஈடுபாடு அதிகம் நம்ம மகானுக்கு. அதனால்தான் நம்ம மகரிஷி மனவளக்கலை பயிற்சிக்காக எங்கெங்கயோ நாடுகளுக்கு சென்ற போதிலும் கூட, ஊர்களுக்கு சென்ற போதிலும் கூட, எத்தனையோ பேர் பொருட்களும் பரிசுகளும் அவருக்கு அளித்த போதிலும் அதையெல்லாம் அவரு பெறுறதுக்கு விருப்பம் இல்லையாங்க. மகரிஷி ஐயாவுக்கு கொடுத்தப்ப கூட அவர் சொல்றாங்களாம், எனக்கு அறிவு திருக்கோயில், ஞானத்துக்கு திருக்கோயில் கட்டணும் அப்படின்னு அவரோட எல்லாத்துட்டையும் சொல்லுவாங்களாம் அந்த பரிசுகளை கொடுக்கறப்போ. அப்போ அதெல்லாம் மறுத்து அவங்க அறிவுக்குதான் திருக்கோயில் கட்டணும்னு சொல்லி பெருமையா சொல்லுவாங்களாம். அவருடைய எண்ணங்கள் எல்லாமே உலகில் அனைத்து மக்களுக்கும் அருள்பற்று சேர வேண்டும் என்றுதான். அதன் மூலமாகத்தான் தனி மனிதன் அமைதியிலிருந்து உலக அமைதி பெற முடியும் என்று அந்த பற்றையே அவர் கடைசி மூச்சு வரையும் கொண்டிருந்தார் இல்லைங்களா. அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்ம மகரிஷி அவர்கள் அந்த மகான்கள் வழியே நாமும் சென்று வந்த பிறவி பயனை அடைவதற்கு அருட்பற்றை பற்றி வாழ்வோம் என்று இச்சிந்தனையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். இச்சிந்தனையை செவிமடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றிகள். கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றிகள். இதுக்கு வாய்ப்பளித்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் மிக்க நன்றிகள். இந்த நார்வே மண்டலத்திற்கு மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.